ஹாய்! இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி அண்ட் நாங்கள் தாய்லாந்து போகலான்னு ஜஸ்ட் 2 days பிஃபோர் தான் டிசைட் பண்ணியிருந்தோம். நாங்கள் போனது ஒரு 8 days ட்ரிப். எல்லாமே நாங்களே பிளான் பண்ணி தான் போனோம். தாய்லாண்டை எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எங்கே புக் பண்ணுறது, எந்த சீசனில் போகலாம், நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறோம். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். நாங்கள் அக்டோபர் மிடில் தான் போனோம். அந்த டைம் ஸ்லைட் ரெயின் இருந்துச்சு. பீக் சீசன்னா நவம்பர் டு ஃபெப்ரவரி. பட் இந்த டைமில் உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஹோட்டல் ரூம்ஸ், லோக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் நிறைய ஐலாண்ட்ஸ்லலாம். ஏப்ரல் டு ஜூன் அண்ட் அக்டோபர்லலாம் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ஹோட்டல் ரூம்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அவ்வளோ க்ரௌடும் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பற்றி பார்க்கலாம். மேஜர் ஃப்ளைட் கனெக்டிவிட்டி இருக்கிற ஏர்போர்ட்ஸ் வந்து பூக்கெட் அண்ட் பேங்காக் தான். அதனால் என்ட்ரியை வந்து பூக்கெட்லேயும் எக்ஸிட்டை வந்து பேங்காக்லேயும் வச்சுக்கோங்க. ஏர் ஏஷியா அண்ட் லைனர் ஃப்ளைட்ஸ் தான் இருக்கிறதுலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். அவங்களோட சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க ரெகுலராக ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. சென்னையிலேருந்து பேங்காக்கு டேரக்ட் ஃப்ளைட் டெய்லியே நிறைய இருக்குது. பட் சென்னையிலேருந்து பூக்கெட்டுக்கு டேரக்ட் ஃப்ளைட் வீக்லி த்ரைஸ் தான் இருக்குது. தாய்லாண்டுக்கு போகிறவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பண்ணுற மேஜர் மிஸ்டேக் Forex கேஷை இந்தியாவிலே சேஞ்ச் பண்ணிட்டு போகிறது தாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி Forex கார்டை வாங்கிக்கோங்க. நாங்கள் இந்த நியோ குளோபல் கார்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நியோ குளோபல் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த கார்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். நியோ வந்து ஒரு செப்பரேட் பேங்க்லாம் கிடையாது. பட் பேங்க்கோட டைஅப் வச்சு வெறும் கார்டு மட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய Forex கார்ட்ஸ் இருக்குது. பட் மற்ற கார்டோட கம்பேர் பண்ணும்போது நியோவில் தான் கம்மி Forex சார்ஜஸ். அதனால தான் நாங்கள் நியோவை சஜஸ்ட் பண்ணுறோம். நியோவில் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ரெண்டுமே இருக்குது. கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் ரெஸ்டாரண்ட், 7-Eleven இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். அண்ட் டெபிட் கார்டு வச்சு ஏடிஎம்லேருந்து கேஷாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். சில ஏடிஎம்ஸில் அப் டு 20,000 தாய் பாட் வரைக்கும் தான் வித்ட்ரா பண்ண முடியும். பட் சில ஏடிஎம்ஸில் அப் டு 30,000 தாய் பாட் வரைக்கும் வித்ட்ரா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூங்ஸ்ரீ அப்படிங்கிற ஏடிஎம்மில் நீங்கள் 30,000 வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஒரு வாட்டி நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது 220 தாய் பாட் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 1000 தாய் பாட் வித்ட்ரா பண்ணாலும் 220 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. 20,000 30,000 எவ்வளோ பண்ணாலும் 220 தான் சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணிக்கோங்க. எதுக்கு கேஷாக வித்ட்ரா பண்ண சொல்கிறேன்னா, எல்லா ஐலாண்ட்ஸ்லேயும் நீங்கள் Forex கார்டை ஸ்வைப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 3% சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அங்கெல்லாம் வந்து கேஷ் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு கேஷாக கேரி பண்ணுறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா இந்த லோக்கல் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஷாப்ஸ்லாம் போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாதீங்க. பிகாஸ் அவங்களோட கன்வர்ஷன் ரேட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த புக் மை Forex வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் பே பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. நாங்கள் இந்த புக் மை Forexல நிறைய இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் வாங்கியிருக்கோம். இவங்களோட கன்வர்ஷன் ரேட்ஸ் வந்து கம்பேரேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த Forex கார்டு அண்ட் புக் மை Forex பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். இப்போது நாங்கள் எங்கே போனோம், என்னெல்லாம் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட் தான் பிளான் பண்ணோம். ஜஸ்ட் 2 days பிஃபோர் தான் ஃப்ளைட் டிக்கெட்ஸே புக் பண்ணோம். நாங்கள் சென்னையிலேருந்து பூக்கெட் தான் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு மிட்நைட் அரௌண்ட் 1 o'clock டிபார்ச்சர் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் சென்னை ஏர்போர்ட் போயிட்டு இமிக்ரேஷன், செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு லாஞ்சுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் ஃப்ளைட்டை போர்ட் பண்ணிட்டோம். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டுகெதர். அதனால் ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருந்தோம். நாங்கள் எங்கள் ரிட்டர்ன் ஃப்ளைட்டை பேங்காக் டு சென்னை தான் புக் பண்ணியிருந்தோம். பிகாஸ் அந்த டேட்டில் பேங்காக் டு சென்னை தான் ஃப்ளைட்டோட ப்ரைஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் புக்கெட்டுக்கு தான் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் போகிற டேட்டில் எங்களுக்கு டேரக்ட் ஃப்ளைட் கிடைக்கல. ஸோ அதனால் ஸ்கூட் ஏர்வேஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸ்கூட் வந்து சிங்கப்பூர் வழியாக தான் போகும். ஸோ சிங்கப்பூரில் ஒரு 3.5 hours லேவர் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஏர்போர்ட்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு லைட்டாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு எங்களோட நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு போர்ட் பண்ணிட்டோம்.
ஸோ ஃபைனலி ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock நாங்கள் புக்கெட்டில் லேண்ட் ஆகிட்டோம். சென்னையிலேருந்து வரும்போதே கிராப் அண்ட் போல்ட் மாதிரி சில டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்ஸ் தான் நாங்கள் டவுன்லோட் பண்ணிட்டோம். லைக் நம்ம ஊர் ஓலா அண்ட் ஊபர் மாதிரி தான். ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் வைஃபை வச்சு நாங்கள் ஒரு கிராப் புக் பண்ணிட்டோம் எங்களோட ரெசார்ட்க்கு. ஏர்போர்ட்லேருந்து எங்களுக்கு அப்போது ஒரு 4-seater வெஹிக்கிள் கிடைக்கல. ஸோ வி ended up booking this and still it was so affordable for 2 of us. நாங்கள் இந்த ஷலாங் ஷலே ரெசார்ட்டில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, அன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்னா மார்னிங் தான் உட்காந்து ரூம் தேடிட்டுருக்கோம். லைக் இந்த ரூம் புக் பண்ணலாமா அந்த ரூம் புக் பண்ணலாமான்ட்டு அவ்வளோ கன்ஃபியூஷன். பிகாஸ் ரொம்ப சடனாக பிளான் பண்ணுது. நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எங்களோட ரூம் ரெண்ட் வந்து 3,800 ஆச்சு பர் நைட், இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். இதுதான் எங்களோட ரூம். இட் வாஸ் சூப்பர் ஸ்பேஷியஸ். ஒரு பெரிய பால்கனி வித் சீ வியூ இருந்துச்சு அண்ட் அவுட்டோர் ஜக்கூசி இருந்தது. நிஜமாவே ஒர்த் தாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அன்றைக்கி ஈவினிங் பட்டாங் பீச் போகலான்னு கிளம்பிட்டோம். பட் எங்களோட ரெசார்ட்டில் சொன்னாங்க தேர் இஸ் ஸ்ட்ரீட் மார்க்கெட் தட்ஸ் ஹேப்பனிங் இன் ஓல்ட் டவுன் புக்கெட்டில். அது வந்து எவ்ரி சண்டே ஈவினிங் 4 o'clock to 10 o'clock வரைக்கும் நடக்குமா. லக்கிலி நாங்கள் போனது ஒரு சண்டே தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் ஓல்ட் டவுன் புக்கெட்டுக்கு போயிட்டோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, த வைப் வாஸ் அமேசிங். அந்த ஏரியாவே அவ்வளோ லைவ்லியாக இருந்துச்சு. நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டால்ஸ், ஷாப்பிங், ஆர்ட் ஒர்க், டெசர்ட் ஷாப்ஸு, அங்கங்கே லைவ் மியூசிக்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி நைட் நாங்கள் அங்கேருந்து பட்டாங் பீச் வாக்கிங் ஸ்ட்ரீட்க்கு போயிட்டோம். அங்கே நைட் லைஃப் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக கிளப்ஸு, லைட்ஸ், நிறைய க்ரௌட், ரொம்பவே ஹேப்பனிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி போர்டு வச்சுக்கிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. அவங்களெல்லாம் மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அது ஒரு மேஜர் ஸ்கேம். நாங்கள் அங்கே இருந்த பப்ஸுக்கெலாம் பெருசாக போகலை. பட் வி வாண்டட் டு கோ டு திஸ் லைவ் பார். இந்த இடம் ரொம்பவே ஹேப்பனிங்காக இருந்துச்சு. அன்றைக்கி நைட் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரூமுக்கு வந்துட்டோம். பிகாஸ் மார்னிங் எங்களுக்கு ஐலாண்ட் போகிற பிளான் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் day 1. Thank you all for watching. Do subscribe and stay tuned. My Thailand journey is just getting started. Bye.